மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். ஜனாதிபதி தன்னை திருத்திக் கொள்ளணும், பிரதமர் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும், அரசு எந்த முடிவை எடுத்தாலும் எம்மை கேட்டே எம் ஆலோசனைப்படியே முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற பல்வேறு விடயங்கள் குறித்து நேற்றைய மகா சங்கத்தினருடைய மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன, பேசப்பட்ட விடயங்கள் என்ன, பல்வேறு செய்திகளை அலசுறதுதான் இன்றைய பதிவு. இந்த கூட்டத்துல முதலாவது உரையாற்றியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்த தேரருடைய உரை இடம்பெற்றிருந்தது. அவருடைய உரையில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் ஒரு அரசை வழிநடத்த முடியுமாக இருந்தால் இப்போது இருக்கின்ற ஆட்சியை வீழ்த்தி அரசை வழிநடத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போதைக்கு அதை நாங்க செய்ய போறதில்லை. அரசுக்கு 159 பெரும்பான்மை இருந்தாலும் எம்மை அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட, இப்போது மகா சங்கத்தினருக்கு எதுவுமே நாடு குறித்து சிந்திக்க முடியாத, செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கி வச்சிருக்குது. இந்த அரசிடம் பெரும்பான்மை இருந்தாலும் எம்மை அசைக்க முடியாது, நாம் பாதைக்கு வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச போதே இந்த அரசு பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. காவி ஆடைகளை பார்த்தா இந்த அரசுக்கு பயங்கரமான பயமும் அச்சு சூழலும் குடிகொண்டது. இந்த அரசு காவி ஆடை பற்றி வக்கிரமங்களையும் விரோதங்களையும் குரோதையும் தன்னகத்தை கொண்டிருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது. பௌத்த மதத்திற்கும் பௌத்த சாசனத்துக்கும் பௌத்தத்தினுடைய மொழிக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த அரசினூடாக ஏற்பட்டிருக்குது. பௌத்த மதத்தை பாதுகாக்கிறதுக்கு ஜனாதிபதி முன்வரும் பட்சத்துல அவருக்காக எதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஜனாதிபதி அவங்க போன் பண்ணி என்னோட பேசி இருந்தாங்க. எதற்காக இந்த கூட்டம், ஏதாவது பிரச்சனைடா என்னோட பேசியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. உங்களோட பேசாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஊமைகள் கிடையாது. உங்களது அரசிலிருந்துதான் அமைச்சர்கள் தான் எமது தேரர்களை மிக மோசமாக சித்தரிக்கின்றார்கள், மிக மோசமாக விமர்சனம் செய்யறாங்க. லால்காந்தா அமைச்சர் கூட காட்டுவாசி அப்படின்னு சொல்லி எமது தேரர்களை விமர்சிச்சிருந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நீங்க இவர்களை கட்டுப்படுத்தல, இதை நீங்க தடுக்கலன்னா நாங்க தடுப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டலையும் விட்டு இருந்தாரு. சமூக வலைதளங்கள்ல தேரர்களை பற்றி மிக அவதூறுகள் பரப்பப்படுது. இவைகளை நீங்க கட்டுப்படுத்துவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் நாங்கள் அதை கட்டுப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக அரசுக்கு சொல்லி இருந்தாரு. உண்மையிலே பௌத்த மதத்தையும் பௌத்த சாசனத்துக்குமான பாதுகாப்பு அப்படின்னு இந்த கூட்டம் இடம்பெற்றாலும் கூட, இந்த கூட்டத்துல இவருடைய பேச்சுல முழுக்க முழுக்க அரசை விமர்சிச்ச விஷயங்களும் அரசுக்கான எச்சரிக்கைகளை விட்டதும் தான் தெரிய வந்தது. இவருடைய பேச்சு தொடர்ந்து பேராசிரியர் கொட்டப்பட்டிய ராகுல தேரர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2300 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட இந்த பௌத்த மதத்திற்கும் பௌத்த சாசனத்திற்கும் இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குது. பல்வேறு தரப்பினர்கள் பௌத்த சாசனத்தையும் பௌத்த மதத்திற்கும் அச்சுறுத்தல் விட்டு கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. யாழ்ப்பாணத்தில் மட்டும் 6000க்கும் அதிகமான பௌத்த வரலாற்று சின்னங்கள் இருக்குது. இவை அனைத்தும் அழிக்கப்பட்டாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம, யாழ்ப்பாணத்தில் உள்ள கதுருகொட விகாரைக்கு செல்லுகின்ற பாதையில இருக்கின்ற பேர் பலகை அகற்றப்பட்டு இருக்குது. வடகிழக்கில் இருக்கின்ற தொல்பொருட்கள் இப்போது ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. கிழக்குல கூட தொல்பொருள் அடையாளங்களாக காட்டப்பட்ட பேர் பலகையில் நீக்கப்பட்ட சம்பவம் பதிவானது. இவை அனைத்தும் சாதாரண மனிதர்கள் செய்கின்ற விடயங்கள் கிடையாது. இதற்கு பின்னால் பலம் பொருந்திய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். இது குறித்த அரசு கவனம் செலுத்துவதில்லை. கோட்டபாய ராஜபக்ஷ அவங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது வடகிழக்கில் புராதன தொல்பொருட்கள் பாதுகாக்கப்பட்டது. அப்படியான செயற்திட்டங்கள் அரசு இப்போது செய்வது கிடையாது. இந்த அரசு வெறுமனை பழிவாங்கும் செயற்திட்டங்களை தான் செய்து கொண்டிருக்குது. நான் யாருக்கும் அஞ்சுவது கிடையாது, முடியுமாக இருந்தால் எனக்கு எதிராக வழக்கு போட்டு பாருங்க அப்படின்னு ஒரு சவாலையும் விட்டிருந்தாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி வடக்குக்கு சென்று பேசிய விஷயம் ஒரு இனவாத கருத்தாக இருக்குது. உடனடியாக ஜனாதிபதி அவங்க அதை வாபஸ் பெறணும். மன்னார் பிரதேசத்துக்கு சென்ற பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்க பேசிய பேச்சு ஒட்டுமொத்த தேரர்களையும் அவமதிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அவரும் உடனடியாக அவருடைய பேச்சை வாபஸ் பெறுறதோட அதற்காக மன்னிப்பும் கோரணும். அப்படி மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் நாங்கள் மன்னிப்பு வழங்குவதற்காக தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக தம்மை திருத்திக் கொண்டு நாட்டை சரியான முறையில வழிநடத்துகின்ற ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கோரிக்கையாக முன்வச்சிருந்தாரு. அரசு ஏதாவது தீர்மானங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் மகா சங்கத்தினருடைய ஆலோசனை பெற்று அந்த விடயங்களை செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயமும், மகா சங்கத்தினரை இழிவுபடுத்துவதை அரசு உடனடியாக நிறுத்தணும் அப்படின்ற கோரிக்கை அடங்கிய 10 அம்சங்களை பிரகடனப்படுத்தியிருந்ததையும் பார்க்க முடிந்தது. இந்த கூட்டத்திற்கு 15,000 தொடக்கம் 25,000 பேர் வரைக்கும் கலந்து கொள்வாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட போதிலும் வெறுமனே 100 தொடக்கம் 250 வரைக்குமான தேரர்கள் தான் கலந்து கொண்ட ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு.
இந்த கூட்டத்துக்கு அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பில்லாமலே அங்கு சென்றிருந்தார். அதே போல சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதய கம்மன்வில, டிலான் பெரேரா, அதே போல தயாசிரி ஜெயசேகர, ஞானசார தேரரும் கலந்து கொண்டிருந்தாரு. எந்த கருத்துக்களும் அவர் உரைக்கல, மௌனமாக இருந்து அந்த கூட்டத்தை முடிச்சு சென்றார் என்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா சங்கத்தினருடைய இந்த உத்தியோகபூர்வ கூட்டத்திற்கு தேர்வுகள் அல்லாதவர்கள் எப்படி உள்வாங்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இப்போது முன்வைக்கப்படுது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே மகா சங்கத்தினருக்கும் பௌத்த சாசனத்துக்கும் பௌத்த மதத்திற்கும் பாரிய அளவிலான அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்வதாகவும் நம்புவதாகவும் காண்பதாகவும் அவருடைய பேட்டியில சொல்லி இருந்தாங்க. கசப்ப தேரர் உள்ளிட்ட குழுக்களை கைது செய்தது சட்டத்தின் அடிப்படையில கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதுனால கைது செஞ்சாங்க. நீதிமன்றம் விளக்குமறியல்ல வச்சது. ஒரு வாரியா புனைகெடுத்து வெளியே வழக்கு ஓடுது. இதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்குது, இதுக்கும் அரசுக்கும் என்னதான் சம்பந்தம் என்ற விஷயங்கள் யாராலும் தெளிவுபடுத்தப்படாமலே வெறுமனே தேரனுக்கு அச்சுறுத்தல், கடந்த காலங்கள் போன்று மகா சங்கத்தினருக்கு நாட்டுல வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் எதனால் எழுகிறது என்பது தெரியல. மாநாட்டுல கலந்து கொண்டு உரையாற்றிய தேரர்கள் அனைவருமே கடந்த காலங்கள்ல ராஜபக்சங்களோட இருந்தவங்க, ரணில் விக்ரமசிங்களோட இருந்தவங்க, வரப்பிரசாதங்களை பெற்றவங்க, ஏதோ ஒரு வகையில ராஜபக்சங்களோடு இருந்து நன்மைகளை பெற்றவங்க தான் இப்போது அவர்களுக்காக களமிறங்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கிற இந்த சூழல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலுடைய விவகாரம் சமூக வலைத்தள மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊவத்தென்ன சுமண ரத்தன தேரருடைய விவகாரம் இப்போது பேசப்படுது. இவர் இப்போதைய அரசை எப்படி விமர்சனம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசு சட்ட ஒழுங்க பேணுதில்லை, அவங்களோட இஷ்டத்துக்கு அரசை வழிநடத்துறாங்க, நாட்டை வழிநடத்துறாங்க, அவங்களோட இஷ்டத்துக்கு பயணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை விமர்சனமாக முன்வைச்சாரு. சட்டம் பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல இவர் பற்றி பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல ஒரு எண்ணெய் வியாபாரத்தின் போது 6 கோடி பொறுமதியான எம்டி செக்க கொடுத்து மோசடி செஞ்சவர் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுறாரு அப்படின்ற கேள்வியும், அது தாண்டி 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி எஸ்டிஎஃப் படைப்பிரிவினாலும் சிஐடியினராலும் மாளிகாவத்தை ஜோதிராஜ ராம விகாரை சுற்றி வளைக்கப்பட்டது. அதுல T-56 ரக துப்பாக்கி 2ம் 210 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் இந்த குறித்த தேரர் அப்படின்ற ஒரு விஷயமும், இது குறித்து விசாரணைகள் நடத்தி சிஐடியினர் மேல் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு நடத்தப்பட்டதுல இவருக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பாக கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயுள் கைதியாக சிறைக்கு போனாரு. 2021ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி அன்றைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபாய ராஜபக்ஷ அவங்க பொது மன்னிப்புல இவருக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்தாரு. பிறகு விடுதலையான இந்த சுமண தேரர் ஜனாதிபதி அவர்களுக்கும் இதற்காக உழைத்த டயானா கமகே இருவருக்கும் நன்றியை தெரிவித்திருந்தாரு. இப்போது விமர்சிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 கோடி பிளாங்க் செக்க கொடுத்து மோசடி செஞ்சவங்க T-56 ரக துப்பாக்கி 2ஐயும் 210 தோட்டாவையும் வைத்திருந்த குற்றச்சாட்டுல ஆயுள் தண்டனை பெற்றவங்க ஜனாதிபதியோட பொது மன்னிப்புல வெளியில இப்போதைய அரசு சட்டம் ஒழுங்க பேணுதில்லை, தன்னிச்சையாக அரசை வழிநடத்துறாங்க விமர்சனங்களை செய்ய முடியுமா அப்படின்ற பல்வேறு விஷயங்களையும் சொல்றாங்க. எனவே ராஜபக்சர்களுக்கு விசுவாசமாக இருந்தவங்க தான் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு இப்போது அரசுக்கு எதிரான எச்சரிக்கையை விடுறதாகவும், மதம் இனம் அப்படின்ற போர்வையில கோஷங்களை எழுப்பி இவர்களை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வருகின்ற, மீண்டும் ஆட்சிபுடம் ஏற்றுகின்ற ஒரு கைங்காரியத்தை செய்யறாங்க அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாநாடு குறித்து அரசு இவ்வகையான நிலைப்பாடை கொள்ள போகுது. இவருடைய ஆலோசனை ஏற்று நடக்குமா, இவர்களுடைய அபிலாசைகளை அரசு ஏற்றுக்கொள்ளுமா, அல்லது இதுவரும் ஒரு இனவாதம் அப்படின்னு சொல்லி கடந்து போகுமா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் எதிர்காலங்களில் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் மதவாதம் இல்லாத, இனவாதம் இல்லாத ஒரு நாடு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.